தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து பை டு 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்டு கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். எனக்கே அது ஒரு அச்சமாக இருக்குது. இதுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டேன். காவல்துறைக்கும் பொதுமக்களுக்கும் ரொம்ப மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பொதுமக்களிடமும் பள்ளி இருக்கும் குழந்தையிடமும் நான் செஞ்சது மன்னிச்சுங்க. புதுச்சேரி அடுத்த காரைக்கால் அருகே உள்ள பூவம் பகுதியில் தனியார் பள்ளி ஒன்று செயல்பட்டு வருகிறது. இங்கு LKG முதல் 12ஆம் வகுப்பு வரை ஏராளமான மாணவர்கள் படித்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 7ஆம் தேதி மாலை பள்ளியிலிருந்து 25க்கும் மேற்பட்ட மாணவர்களை ஏற்றிக்கொண்டு பள்ளி வேன் சென்று கொண்டிருந்தது. அப்போது தரங்கம்பாடி அருகே அரசலங்குடி சாலை நடுவில் இரு தரப்பினர் தகராறு செய்து கொண்டிருந்தனர். அந்த நேரத்தில் வாகன ஓட்டுநர் வழிவிடக் கோரி ஹாரன் அடித்த போது நிதானமின்றி உச்சகட்ட மதுபோதையில் இருந்த இளைஞர்கள் 3 பேர் பள்ளி வேனை கல்லால் அடித்தும் கைகளால் கண்ணாடியை உடைத்தும் தாக்குதலில் ஈடுபட்டனர். இதனால் அச்சமடைந்த பள்ளி குழந்தைகள் வேனுக்குள் அலறி துடித்தனர். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இச்சம்பவம் தொடர்பாக பள்ளி வாகன ஓட்டுநர் ஆனந்த் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததை அடுத்து மாவட்ட SP ஸ்டாலின் உத்தரவின் பேரில் 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டன. போலீஸ் விசாரணையில் பூதலூர் கிராமத்தை சேர்ந்த ஆகாஷ், கபிலன், பெருவேலி கிராமத்தை சேர்ந்த தாமரை செல்வன் ஆகிய 3 பேர் பள்ளி பேருந்து மீது தாக்குதல் நடத்தியது தெரிய வந்தது. தொடர்ந்து 3 குற்றவாளிகள் மீதும் பொது சொத்துக்கு சேதம் விளைவித்தல், ஆபாசமாக பேசுதல், மிரட்டுதல் உள்ளிட்ட 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்த போலீசார் தாமரை செல்வனை கைது செய்து சிறையில் அடைத்தனர். அதே வேளையில் இந்த விவகாரத்தில் தாமரை செல்வன் மன்னிப்பு கேட்ட வீடியோவையும் காவல்துறையினர் வெளியிட்டனர். மேலும் தலைமறைவாக இருந்த ஆகாஷ் பூதலூர் காளியம்மன் கோவிலில் பதுங்கியுள்ளதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அப்போது அங்கு வந்த போலீசாரை பார்த்ததும் ஆகாஷ் அங்கிருந்து தப்பியோட முயற்சித்துள்ளார். போலீசாரும் ஆகாஷை பின்தொடர்ந்து சென்று சரணடையுமாறு அறிவுறுத்தியுள்ளனர். ஆனால் தொடர்ந்து வேகமாக ஓடிய ஆகாஷ் நிலை தடுமாறி கீழே விழுந்ததில் அவருக்கு வலது கையில் வீக்கம் மற்றும் வலி ஏற்பட்டது. இதையடுத்து காயம்பட்ட ஆகாஷ் உடனடியாக காவல்துறையினரால் சீர்காழி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டு சிகிச்சைக்கு சேர்க்கப்பட்டார். ஆகாஷை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவருக்கு வலது கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். பின்னர் ஆகாஷிற்கு வலது கையில் சிகிச்சை செய்யப்பட்டு மாவுக்கட்டு போடப்பட்டுள்ளது. மற்றொரு இளைஞர் கபிலனும் தனிப்படை போலீசாரால் கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் மாவுக்கட்டுடன் ஆகாஷ் கல்வீசி தாக்குதல் நடத்திய வேனில் பயணித்த மாணவர்களிடம் மன்னிப்பு கேட்டு பேசிய வீடியோவை மாவட்ட காவல்துறை வெளியிட்டுள்ளது. தொடர்ந்து ஆகாஷ், கபிலன் ஆகிய இருவரும் நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தப்பட்டனர். மேலும் இதுபோன்ற குற்ற செயல்களில் எவரும் ஈடுபட வேண்டாம் என்றும் மீறி ஈடுபடுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ரொம்ப மன்னிப்பு நான் கேட்டுக்கிறேன். நேற்று அந்த மாதிரி காரியம் நாங்கள் செஞ்சு கொடுத்தோம். வேனை நுப்பாட்டி குழந்தைங்களாம் பயப்படுற மாதிரி செஞ்சு கொடுத்தோம். இதுக்கப்புறம் அந்த மாதிரி காரியம் நாங்கள் செய்ய மாட்டோம். எனக்கே அது ஒரு அச்சமாக இருக்குது. இதுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டேன். காவல்துறைக்கும் பொதுமக்களுக்கும் ரொம்ப மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எங்கள் வீட்லேயே ஒரு அக்கா பொண்ணுங்களாம் 2 பொண்ணுங்க இருக்குது. அதில் நான் இப்போ தான் உணர்ந்து அதெல்லாம் இதுக்கப்புறம் அந்த மாதிரி காரியம்லாம் பண்ண மாட்டேன். நான் ரொம்ப மன்னிச்சிடுங்க. பொதுமக்களும் சரி, காவல்துறையும் என்னை மன்னிச்சிடுங்க. இதுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டேன். பொதுமக்களிடமும் பள்ளி இருக்கும் குழந்தையிடமும் நான் செஞ்சது மன்னிச்சுங்க. 2 நாளுக்கு முன்னாடி ஸ்கூல் முடிச்சுட்டு வந்திருக்கேன். நானே என் நண்பர்லாம் சேர்ந்து மறைச்சி கல்லால் அடித்து வைப்பெல்லாம் உடச்சி ரொம்ப ரகலை பண்ணிட்டேன். அதில் குழந்தை எவ்வளோ கஷ்டப்படணும் புரிஞ்சுட்டேன். இப்போ என்னை மன்னிச்சுங்க. இந்த தப்பு நான் வருநாள் தான் இதை செய்ய மாட்டேன். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.